திஸ் இஸ் அபி. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு குட்டி விருந்துக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்ப்பீங்க. மெனுவெல்லாம் வந்து போக போக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலை தான் முக்கியம். அதெல்லாம் ஸ்டார்டிங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷு வந்து தமிழ் கடையில் தான் வாங்கியிருந்தேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. நம்ம ஊர் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் மீன் கிடைக்காது. பட் இங்கே வந்து இந்த கடையில் வந்து ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும் மற்ற கடையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அதுவும் வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட்லாம் வந்து போய் வாங்கிட்டு வந்தால் இன்னும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து ஃப்ரைடே தான் வந்து போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி கொடுக்குற சைஸுமே வந்து ஒரு கடையும் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம தமிழ் கடைனா வந்து கொஞ்சம் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தருவாங்க. ஆனால் இந்த சைனா கடையிலலாம் வந்து போய் வாங்கினா நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஃபிஷ்ஷை கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸாக போட்டுருவாங்க. 2 தான் வந்து மீனை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். ஒன்று வந்து குழம்புக்கும் வறுவலுக்கும். குழம்புக்கு வந்து இந்த தலை வால் அந்த மாதிரி மீனாக வந்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ப்ரானுமே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து இன்றைக்கி பண்ணலை. பட் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். புளியெல்லாம் வந்து இந்த மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிட்டேன். அதனால் க்ளீன் பண்ணோன்னே வந்து குழம்புக்கு வந்து இந்த புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டேன். மிக்சியில் வந்து தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருவேன். அதை வந்து இந்த குழம்பு கரைச்சலை அதோடு வந்து ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து குழம்புத்தூள் வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாவையும் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் வந்து குழம்பு வந்து கொதிக்க விடுறது தான். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த புளிக்குழம்பே வந்து கரெக்டாக வைக்க தெரியாது. எப்போதுமே வந்து புளிப்பு அதிகமாகிடும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வேறு யாரும் இல்லை இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு. அதனால் வந்து நானே கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணி இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வந்து வடகம் போட்டு புளிக்குழம்பு தாளிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து மீன் எடுத்து போட்டுருவேன். அடுத்தது வந்து மீன் வறுவலுக்காக வந்து மசாலா ரெடி பண்ணும். அதுக்கு தான் வந்து மசாலா தீந்துருச்சு. அதனால் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். மீன் மசாலாவுக்கு வந்து குழம்புத்தூள் அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு போட்டு ஆட் பண்ணிப்பேன். ஒரு தேவையான அளவு பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து இந்த குழம்புமே வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து மீனையுமே வந்து எடுத்து போட்டுட்டேன். மீன் மசாலா கூட வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரு, ரைஸ் ஃப்ளார் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் மசாலாலாம் வந்து மீனில் வந்து பிரியாமல் இருக்கும். தேவையான அளவு மட்டும் மீன் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஒரு 1 வீக்குள்ளே வந்து எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்போம். எனக்கு வந்து இந்த மீன் குழம்புக்கெலாம் வந்து மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். இண்டியன் ஸ்டோரில் தான் வந்து இந்த மாங்காய்லாம் கிடைக்கும். மீன் வாங்கிட்டு வரும்போது வந்து மாங்காவையும் வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வாங்குகிற மாங்காய் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்குது. அதனால் மீன் வந்து ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமே வந்து மாங்காவையும் வந்து சேர்த்து போட்டு விட்டுருவேன். அடுத்தது வந்து ரசமுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இனிமேல் வந்து சிக்கன் சைடு தான் வந்து போகணும். சிக்கனுமே வந்து காலையே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் 65க்கு தான் வந்து இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே வந்து இந்த வீட்டில் அரைச்ச தூள் தான் நான் போடுவேன். குழம்பு தூள், சில்லி பவுட்ரு. இதுக்குமே வந்து ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேரினேஷனுக்காக வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்காக பாயாசம் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். பாலுமே வந்து முன்னாடியே வந்து காய்ச்சி வச்சுக்கிட்டா தேவைப்படும் போது வந்து பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம்லாம் வந்து பிரியாணிக்காக தான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரைத்தா வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தயிர்லாம் ஆட் பண்ணி ரைத்தாவை வந்து ரெடி பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டேன். சிக்கன் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன். பிரியாணிக்கு வந்து முக்கால்வாசி வந்து நான் ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அரிசியெல்லாம் வாஷ் பண்ணி வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். வால்மார்ட்லேருந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த பாத்திரம் வாங்கியிருந்தேன் பிரியாணி பண்ணுறதுக்காகவே. நம்ம ஊர்லலாம் வந்து இந்த பாத்திரம் சைஸ்லாம் வந்து லிட்டரில் சொல்வோம்ல, ஆனால் இங்கே வந்து குவாட்ஸ் ஏதோ சொல்கிறாங்க. அந்த கன்ஃபியூஷனில் வந்து நான் ஆன்லைனில் போட்டதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து வந்துருச்சு.
சரி போ ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தையே வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் வந்து அந்த வெங்காயம் வதக்குறோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுணும் மெரூன் கலர் ஆகுற வரைக்கும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். தக்காளியுமே வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அதுக்கு பதிலாக வந்து புளிப்புக்கு வந்து நான் தயிர் ஆட் பண்ணிவிடுவேன். இதுக்கு மசாலாலாம் வந்து கடையிலேருந்து வாங்கின சக்தி மசாலா பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணேன். பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசியெலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சுருவேன். அந்த 10 நிமிஷத்தில் வந்து சாதமுமே உங்களுக்கு வந்து ஒரு அரை பங்கு வெந்துடும். தண்ணியுமே வந்து ஒரு காவாசி அளவு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்மில் போடுவேன். நான் போடுறது வந்து ப்ராப்பரான தம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணியிருக்கேன். அடியில் வந்து தோசைக்கல் வச்சுருவேன். அதுக்கு மேலே வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு பிளேட்டு போட்டுட்டு திருப்பி வந்து ஒரு கனமான ஒரு பாத்திரத்தை வந்து மேலே வச்சு விட்டுருவேன். தம்மில் போடுற டைம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளேயே வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பிரியாணி ஒயிட் ரைஸ்லாம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணேன். இப்போ ஓரளவு வந்து மேஜரான எல்லா குக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. பாயசம் மட்டும்தான் வந்து கடைசியில் ரெடி பண்ணணும். விருந்துக்காக நான் என்னென்ன டிஷ் ரெடி பண்ணேன்னா ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து ஒரு மீல்ஸ் காம்போ மாதிரி. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா. இது வந்து ஒரு பிரியாணி காம்போ மாதிரி வச்சுக்கலாம். கடைசியில் வந்து ஸ்வீட்டுக்காக பாயசமுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த விருந்து வந்து ஒரு நியூலி மேரிட் கப்புளுக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களும் எல்லா டிஷ்ஷும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தேன். மதியம் ஒரு 12 மணிக்குள்ளேயே வந்து ஓரளவு எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து போர் அடிக்காமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் திருப்பி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.